கணவன் மனைவி என்பது ஒரு பந்தம், பிரிக்கக்கூடாது, பிரியவும் கூடாது. அப்படி குழந்தைகளை பெற்றுவிட்டு ஐயோ பாவம்னு இருக்கணும். இது எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய பாவத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று உணருங்கள். உங்களுக்காக உங்கள் வயிற்றில் பிறந்த இந்த பிள்ளைகள் செஞ்ச பாவம் என்ன? நீங்கள் தானே அப்பான்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தான் அவன் பிறந்ததுனால, அம்மான்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தான் அந்த குழந்தை பிறந்ததுனால. இல்லைன்னா நீ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. உங்களால் அந்த குழந்தைகளால் நீங்கள் தாய் தகப்பன் என்ற ப்ரொமோஷன் அது. அதை இறைவன் அருளோடு உங்களுக்கு இறைவனும் அந்த அருளை உங்களுக்கு கொடுத்துருக்கும்போது அந்த குழந்தைகளை ஏனப்பா கஷ்டப்படுத்துறீங்க? அதுக்கு ஏன் பாவத்தை செய்கிறீர்கள்? தயவு செய்து இதுபோல் பிரிந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். இந்த 2025 புத்தாண்டில் உடனே இந்த வித்ட்ரா பண்ணுங்க. இப்போது உங்களுக்கு அதே போல் கணவன் மனைவியாக சேர்ந்து அந்த குழந்தைகளை நன்றாக வளர்த்து ஆளாக்கி அவர்களை பெரியதொரு உன்னத வாழ்க்கைக்கு வழிகாட்டுங்க. அதுதானே உங்கள் வேலை. பெற்றுட்டா மட்டும் போதுமா? பெற்றுட்டு நீங்கள் பிரிஞ்சிட்டா அது என்ன ஒரு கால்குலேஷன்? பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஐயோ என் பிள்ளை இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு நினச்சேன் கொண்டேன்னு சொல்லலாம், கணக்கு போட்டு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கட்சியில் இப்படி போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? கணவன் மனைவிக்குள் 1000 பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது. 3வது மனுஷனை உள்ள நுழைய விடாதீங்க. பந்தத்தை காப்பாற்றுங்கள். கணவன் மனைவி என்பது காலகாலத்திற்கும் இறைவன் கொடுத்த அருள். ஒருவன் கணவனாகவும் ஒருத்தி மனைவியாகவும் வாழ வேண்டும் என்று ஒரு பந்தத்தை இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிறான் என்றால் நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள். புண்ணியம் செய்த நீங்கள், இறைவனுடைய அருளை பெற்ற நீங்கள், இப்படி உங்களுக்கு பெற்ற பிள்ளைகளை இப்படி சிங்கிள் பேரண்ட்டாக நான் வாழ்த்து காட்டுறேன் அப்படின்னெல்லாம் சவால் விடுறீங்களே, எப்படி அது? எதற்காக டிவோர்ஸுக்கு போகிறீங்க? அப்போ கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கலாமே, குழந்தைய பற்றிக்காமல் இருக்கலாமே. புரிகிறதா? இது பயங்கர பாவங்க. ஆகையால் என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த வார்த்தையை கூறுகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இவன் சொல்லிட்டான், நம்ம படுற கஷ்டம் நமக்கு தானே தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடுங்க, அது வேறு விஷயம். இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் மீண்டும் கணவன் மனைவியாக வாழுங்கள். உங்களுக்கு அந்த குடும்ப நல போட்டியில் டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா வித்ட்ரா பண்ணிவிட்டுங்க. திரும்பவும் நல்லதொரு நாளிலே நல்லதொரு நேரத்திலே உங்கள் ஜாதகப்படி நீங்கள் மீண்டும் ஒரு திருமணத்தை செய்து கொண்டு நல்ல நாளிலே செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த முகூர்த்த நாளை என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். மீண்டும் ஒரு முறை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு பெற்ற பிள்ளைகளை சந்தோஷமாக வளருங்கள். அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த பாவத்தை பண்ணாது. உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வாரிசு உங்கள் பேரை தான் சொல்லும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த குழந்தைங்கள அனாதை மாதிரி அப்பா இல்லாத புள்ள, இது அம்மா இல்லாத புள்ள அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க? அப்பா போயிட்டாரு, டிவோர்ஸ் வாங்கிட்டாரு, அம்மா வாங்கிட்டாங்க, இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்படி தான் அப்படி தான், நான் இவ்வளோ எதுக்கு? நீங்கள் 1000 வசதி உள்ளவராக இருந்தாலும் சரி, இன்னார் பையனுக்கு இவர் தானே அப்பா, டிவோர்ஸ் வாங்கினாலும் இன்னார் குழந்தைக்கு இவர் இந்த மாதிரியான பெத்த தாய் டிவோர்ஸ் வாங்கினாலும் எதுக்கு?
ஆகவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் பாதங்களிலே வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பாவத்தை செய்யாதீர்கள். இந்த 2025ஆம் ஆண்டிலே நீங்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அந்த டிவோர்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு மீண்டும் கணவன் மனைவியாக மீண்டும் ஒரு முறை திருமணம் நன்றாக செய்து கொண்டு நல்ல நாளிலே நல்ல முகூர்த்தத்திலே செய்து கொண்டு நீங்கள் மீண்டும் அந்த பந்தத்திலே வாழ்ந்து பாருங்கள். ஆஹா, இறைவன் அருள் உங்களுக்கு அப்படியே சும்மா அருமையாக இருக்குங்க. யாருங்க கஷ்டப்படல? கஷ்டம் என்பது என்ன? நம்ம பண்ண வேணா தான். இப்போ இந்த வேணையும் சேர்த்து நீங்கள் படணும். அதை அட்லீஸ்ட் இந்த புத்தாண்டு நாளிலே மனம் மாறுங்கள், மனம் திருந்துங்கள். உங்கள் பிள்ளைகளை உங்களோடு வைத்துக்கொண்டு கணவன் மனைவியாக தாய் தகப்பனோடு வாழ்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்கள். ஆக இந்த 2025 புத்தாண்டிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பாவங்களை குறைத்து கொள்வது. அப்படி பாவங்களை குறைத்து கொண்டு வாழும்போது நிச்சயமாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு சூப்பர் தாங்க. அடுத்த 2026 நீங்கள் கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுவீங்க. ஆஹா, நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, நல்ல மாதிரியாக நான் வாழ்ந்து பார்த்துட்டேன். இப்போது எனக்கு உண்மையிலேங்க இதுபோல் ஒரு இது யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு புத்தி சொல்வதில்லை, புத்தி சொல்கிறதுக்காக சொல்ல, திருத்துவது என் வேலை அல்ல. ஒருவரும் திருத்துவது வேலை அல்ல, திருந்துவது வேலை. நீங்கள் திருந்துங்கள் என்பது தான். நீங்கள் திருந்திவிட்டால் தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு தானாக வரும். திருந்துங்கள். இந்த புத்தாண்டிலே திருந்தி வாழ பாருங்கள். பாவங்களை குறையுங்கள். பாவம் செய்யாமல் யாராலுமே இருக்க முடியாது. அது என்னுடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க. நான் தான் ஒரு லிஸ்ட் எடுக்க சொன்னேன்ல, லிஸ்ட் எடுத்து பாருங்கள், என்னென்ன பாவம் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கே சொல்லும். அதனால் அதை குறைங்க, பாவத்தை குறையுங்கள். இதுபோல் உங்கள் பிள்ளைகளை உங்களோடு வைத்து கணவன் மனைவியாக மீண்டும் வாழுங்கள். அப்பா அம்மானு அந்த பசங்க ஆசையோடு உங்களை கூப்பிடுற அந்த ஒரு தொனியில் இருக்கிற அருள் இருக்கு பாருங்க. இறைவன் அந்த அருள் எப்படி இருக்கும்? அதுதான் நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது. அதனால் அதுபோலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனம் திருந்துங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். கடவுள் எப்போதுமே நல்லவர்களை கைவிடுவதில்லை. நல்ல எண்ணங்களுக்கும் அவர் தடை போடுவதில்லை. நல்ல வாழ்க்கைக்கும் அவர் எப்போதும் உறுதுணையாக இருந்து கொண்டேதான் இருக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 2025 புத்தாண்டிலே நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஒரு நிறைவான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலே எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.